ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அயன் கடாயை எப்படி சீசன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அயன் கடாய் நிறைய ரஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் சோப் ஆயில் கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ஒரு 4 தடவைக்கு நல்லா அந்த ரஸ்ட்டு எல்லாமே போகிற அளவுக்கு தேங்க. அப்போ தான் துரு எல்லாமே உங்களுக்கு அகலும். அதிலிருந்து இதை ஒரு 4 தடவைக்கு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு போட்டு தேய்க்க போகிறோம். அயன் கடாயில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் நீங்கள் அயன் கடாயில் சமைச்சிட்டு அயன் கடாயிலேயே வச்சிடாதீங்க. எப்பயுமே சமைச்ச பாத்திரத்திலே வைக்கக்கூடாது, மாற்றிடணும். ஸோ இதை மாதிரி நல்லா முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கிற துரு எல்லாத்தையும் எடுத்துடணும். நம்ம முன்பக்கம் தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. 2 பக்கமுமே துரு எடுத்துடணும். எடுத்துட்டு இதை நல்லா கழுவிக்கலாம். இது ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு துரு எல்லாமே நீங்கிடும். அயன் கடாயில் சமைச்சு சாப்பிடும்போது நிறைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே பழக்கின உடனே நீங்கள் தக்காளியோ இல்லை புளி போட்டு செய்கிறதோ எதுவும் செய்யக்கூடாது. அது ஒரு 2-3 மாதம் இந்த கடாய் நம்ம பழக்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அது பிறகு சமைச்சிக்கலாம். இப்போ நான் அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் எல்லா இடத்துக்கும். முன்பக்கமும் பின்பக்கமும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இந்த துருவோடு சேர்ந்து நல்லா அந்த துரு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஸோ ஸ்டார்ச் கண்டென்ட் எப்பயுமே நம்ம எந்த பாத்திரம் பழக்கணுன்னாலும் ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிற மாதிரி தண்ணி சாதம் வடித்த கஞ்சியோ இல்லை அரிசி மாவோ ஊற வச்சு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற மாசு எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 4 தடவை இதே மாதிரி அரிசி மாவும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவுங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவுமே துருவாக இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் நீங்கி ஒரு பளபளப்பாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா தொடச்சிக்கலாம். எப்பயுமே அயன் கடாயை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா தொடச்சி கொஞ்சம் எண்ணெய் போட்டு வைங்க. அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியோடு வைக்கும்போது கண்டிப்பாக துரு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் அடுப்பில் கூட ஹீட் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வச்சிடலாம். எப்பயுமே இதே மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அயன் கடாய் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நான்ஸ்டிக் கடாய் அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ இதே மாதிரி நான் முன்பக்கமும் பின்பக்கமும் 2 பக்கமும் ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணி எடுத்த உடனே நான் இதில் நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது நம்ம எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்காக தான் 2 சைடுமே அடுப்பில் காட்டியாச்சு. எப்பயுமே இதே பழக்கமாக பண்ணுங்கள். அயன் கடாய் யூஸ் பண்ணும்போது மட்டும் அது ரொம்ப நாளைக்கு நமக்கு அயன் கடாய் அப்படியே இருக்கும், துரு பிடிக்காமல். இப்போ எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஹாட்டாக இருக்குது பாருங்கள். இப்போயே நல்லா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். அது ஓரளவுக்கு உரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த துருவோட ஸ்மெல் நம்ம எல்லா சாப்பாடுலேயும் கலந்துரும். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறோம். இதை நல்லா 2 பக்கமும் நான் எண்ணெய் தடவிட்டேன். ஸோ கீழ்ப்பக்கமும் எண்ணெய் தடவிடுங்க. ஏன்னா கீழ்ப்பக்கமும் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதனால் ஸோ இந்த மாதிரி தடவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. எப்பயுமே எந்த கடாயில் சமைச்சாலும் சரி, அதுவும் நார்மலாக இந்த இரும்பு கடாயில் சமைக்கும்போது சமைச்ச உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். நீங்கள் அப்படியே வச்சுருக்கும்போது அதில் இருக்கிற ரஸ்ட் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாப்பாடுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரத்திலே அந்த நம்ம என்ன சமைச்சோமோ அது கருக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இரும்பு அதோட சேர்றதுனால. ஸோ அதனால் எந்த பாத்திரத்தை மண் பாத்திரத்தை தவிர நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைச்சாலும் நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். அது வதக்கும் போது எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த ஹேண்டில் வரைக்கும் நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தான் நம்ம வதக்க போகிறோம். அப்போ தான் அந்த வெங்காயத்தோடைய இது எல்லாமே எல்லா இடத்துக்குமே போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பழக்கிட்டு இதில் உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை வெண்டைக்காய் பொரியலோ இல்லை எந்த வகையான பொரியலோ தக்காளியும்
புளியும் சேர்க்காத எந்த வகையான பொரியலும் நீங்கள் இதில் செய்யலாம். சூப்பராக இருக்கும். ஒரு 2 மாதம் இந்த மாதிரி நம்ம பொரியலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் கடாய் மாதிரியே ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் இதில் புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு எதுனாலுமே இதில் வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம அயன் கடாயை வந்து சீசனிங் பண்ணிட்டோம். இதுக்காக நீங்கள் வெளியில் போய் ஒரு 100 ரூபாய் கொடுத்து சீசனிங் பண்ணவே தேவை கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வேலை நம்மளே பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டுங்க. எப்பயுமே அயன் கடாயில் எண்ணெய் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. எண்ணெயை வந்து நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் வந்து கருக்காமல் துருப்பிடிக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.